திருப்பூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் இறுதிக்கட்ட பயணத்தை தொடங்கியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். மகேஷ், வணக்கம். முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஆஷினி. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா எண்மண் எண் மக்கள் யாத்திரையை பாத்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த பாத யாத்திரையை தொடங்கி வச்சாங்க. 8 மாத காலம் இந்த பாத யாத்திரை தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசினுடைய சாதனைகள் மற்றும் பல்வேறு ஊழல் நிறைந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதாக தமிழ்நாட்டில் இருப்பதாக சொல்லி மக்களிடம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பாத யாத்திரையை அவர் மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை. இறுதி நாளாக இன்று திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளில் அவர் இந்த பாத யாத்திரையை தொடங்கியிருக்காங்க. உடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல கூட்டணி கட்சியான புதிய நீதி கட்சி, அதே போல தமிழக முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்தவர்களும் இந்த பாத யாத்திரையில உடன் இருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக இன்று மதியம் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைவு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக இந்த நிறைவு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பொதுக்கூட்டத்தில் உள்ள பாஜக வளர்ச்சிகள் அதே போல மத்திய அரசினுடைய திட்டங்கள் குறித்து பேச இருக்கிறாங்க. இந்த நிலையில திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் இந்த பாத யாத்திரை தொடங்கி அண்ணாமலை அவர்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த பாத யாத்திரை மேற்கொண்டு மக்களிடையே பாஜகவினுடைய வளர்ச்சி கொண்டு செல்லக்கூடிய வகையில் இந்த பாத யாத்திரை அமைக்கப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியாக மதியம் நடைபெற பொதுக்கூட்டத்திற்கு சுமார் 10 லட்சம் பாஜக கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக திருப்பூர் மாநகர் முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டில் வந்து இருப்பதால் களத்தில் நம்மால் பார்க்க முடியுது. ஆஷினி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.